கோல்டன் சன்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பிரசன்னம்னு சொல்லி தன்னுடைய ஜோதிட அனுபவத்தை பத்தி மக்களுக்கு சொல்ல வந்திருக்காரு ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்னி அப்படின்னாலே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாலே ஜோடியாக்கில் அது 6வது ராசி. நீங்க ஜோடியாக்கையும் காலபுருஷ தத்துவம்ன்ற வார்த்தையை உபயோகிக்க காலபுருஷ தத்துவம்னு இப்போ கொண்டு நமக்கு வந்து பிரபஞ்சம் தானே. நமக்கு பிரபஞ்சம் மேஷம் டு 12 ஜோடியாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வானியலை வச்சு தான் நம்ம ஜோதிடலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம காலபுருஷ தத்துவங்கிறது நம்ம தமிழில் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அது மாதிரி இல்லாமல் யூனிவர்சலாக சொல்கிறதுக்கான வார்த்தை, அந்த யூனிக்கான வார்த்தை அஸ்ட்ராலஜர் அண்ட் அஸ்ட்ரானமி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஜோடியாக் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஜோடியாக்கில் 6வது ராசி நமக்கு கன்னி. எப்பயுமே கன்னியில் பிறந்தவங்க சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். கன்னி லக்னக்காரங்களுக்கு ஆமாம், கன்னின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஜோடியாக்கில் எடுத்தோடனே சொன்னேன் 6ஆம் இடம். எப்பயுமே 6ஆம் இடம் தான் வெற்றி. இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆவானேன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவங்க செலக்ட் ஆவாங்கன்னா 6ஆம் இடம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறது 6ஆம் இடம். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 6ஆம் இடம்னா ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, கடன், இதையே தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் 6ஆம் இடம் தான் எப்பயுமே வெற்றி. எந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடையணுனாலும் நமக்கு 6ஆம் பாவம் வலுத்து இருந்தால் தான் நம்ம வெற்றியே கிடைக்கும். ஆக கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருமானம் இருக்குது, அதெல்லாம் தனியாக இருந்தால் கூட சர்வீஸ் 6ஆம் இடம். அப்போ யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் வலுத்துருக்கோ அவங்க நல்லா பெஸ்ட்டு சர்வீஸில் இருப்பாங்க, பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் 6ஆம் பாவம் வலுத்து இருக்கணும். அப்போ கன்னி வந்து 6ஆம் இடமாக இருக்கிறனால எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் ஜோடியாக்கில் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்களே சார், பொதுவாக 6, 8, 12ல் ஒரு கிரகம் மறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கான சக்தி இருக்காது, அதற்கான பயன்கள் இவங்களுக்கு. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்பீங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு நம்ம பாரம்பரிய நூலில் சொல்லப்பட்டிருக்கு. 6 நீங்கள் 8 விட்டுருங்க, 12 விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ கன்னியா லக்னத்தை பற்றி பேசுகிறோம்ல, கன்னினாலே 6ன்னு பேசணும். அப்போ 6ஆம் இடம் எப்பயுமே வெற்றி. நீங்கள் 6ஆம் இடம் மறைவு அப்படின்னு அந்த காலத்தில் மறைவு ஸ்தானம், அதை தான் கேபி சொன்னார். 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் நம்ம பார்த்துருக்கோம். உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம், அதில் 6ஆம் இடம் வருது. ஆக 6ஆம் இடம் எப்பயுமே டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஆக வெற்றி யாரெல்லாம் எந்த துறையிலுமே நம்ம எல்லாருக்கும் தேவை என்ன? வெற்றி தான், சக்ஸஸ் தான். அதை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் இடம் கன்னி. அப்போ கன்னியோட லைஃப்பில் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடியவங்க கன்னியா லக்னக்காரங்க. இதை வந்து பார்ட்னர்ஸாக இருந்தாலும் இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரோ கன்னியா லக்னத்தில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக வெற்றி கிடையாது. ஏன்னா 6ஆம் இடம் என்பது பிரிவை சொல்லுவது. நீங்கள் அடுத்து பார்க்கணும். கன்னிங்கிறது ஒரு எப்பயுமே பேசிக்கலாக தெரிஞ்சுங்க. ஒரு லக்னத்தில் பிறந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்கோ அந்த லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ரெண்டையும் கலந்து தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். நிறையா பேசுகிறோம்னா அது ஜோதிட பாடம் ஆயிரும். அதனால தான் சுருக்கமாக பொதுமக்களுக்கு எப்படி யூஸாக இருக்குமோ அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னாலே எப்பவுமே செப்பரேஷன் அர்த்தம், பிரிவுன்னு அர்த்தம். ஆக ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது இன்னொரு கெட்ட விஷயமும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு இப்போ என்ன, 6ஆம் இடத்துல கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல வேலை, இவங்க எப்பயுமே சொந்த பிஸ்னஸை காட்டலாம் வேலைக்கு போனாங்கன்னா உயர்ந்த நிலைமைக்கு அடைவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எத்தனை லைஃப்பில் இவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கன்னியில் அவங்க பிறந்திருக்காங்கனாலே பெண்களால் இவர்களுக்கு சகாயம். அது அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு பெண்ணால் வாழ்க்கையில் இவங்களுக்கு முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். இல்லை வேறு ஏதாவது ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் நாம் பெறுவது, நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் 6. அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே மற்றவங்களை காட்டிலும் இவர்கள் அதிகமாக அனுபவிப்பவர்கள், மற்றவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவங்க கன்னி. அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? உத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 12. அப்போ இவங்க வந்து லைஃப்பில் வந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போனாங்கன்னா லைஃப்பில் பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி வருவாங்க, வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க. உத்தரத்துக்கு அப்புறம் என்ன இருக்காங்க? சந்திரன் இருக்குது, 11ஆம் அதிபதி சந்திரன். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக யார் வர்றாங்க? சந்திரன் வந்தாலே பெண் வந்துடுது. சந்திரன்னா தாய், அம்மா வர்றாங்க, மற்ற பெண்கள் வர்றாங்க. அது யாராக வர்றாங்க? இவங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வர்றாரு சந்திரன். 11 நாளே ஆசைகள் பூர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்முடைய எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நமக்கு பூர்த்தி ஆகக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் 11. இது நீங்கள் சின்ன விஷயம் நமக்கு நடக்கனால நமக்கு 11ஆம் பாவம் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம்.
ஆக அந்த கன்னி இங்கே வந்துடுவார், சந்திரன் இங்கே வந்துடுவார். அதுக்கடுத்து யார் இருக்காருங்க? சித்திரை. சித்திரை, செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு யாரு? நான் கன்னி லக்னத்துக்கு 3 8 கூடியவர். அப்போ இங்கே செவ்வாயுடைய கன்னி லக்னத்தில் பிறந்து செவ்வாயுடைய இதில் இருந்தாங்கனாலே வாழ்க்கை முழுதும் இவர்களுக்கு உறவுகளால் பிரச்சனை. வாழ்க்கை முழுதும் உறவுகள் மட்டுமில்ல, சகோதரர்களால் பிரச்சனை. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்களே லைஃப் முழுதும் உங்களுக்கு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. சிறு தொழில் பண்ணுறது, சுய தொழில் பண்ணுறது, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். யாருக்கு? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ இவங்க இது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பு எப்போயுமே பண்ணக்கூடாது. அதே போல் லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையுமே கவனமாக இல்லைன்னா கணவன் மனைவிகள் எப்பயுமே லைஃப்பில் பிரச்சனை, போராட்டம் என்பது இருக்கும். எப்பயுமே கண்ணினாலே பிரிவுன்னு அர்த்தம், செப்பரேஷன் அர்த்தம். அதுதான் 12 ராசி, இங்கே 6 அங்கே 12 பிரிக்கிறது. அப்போ எப்பயுமே பிரிக்கக்கூடிய அந்த லக்னத்தில் இவங்க பிறந்திருக்கிறனால இவங்கள்ட்ட எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் பழகணும். கன்னி லக்னம்னாலே அடைக்க வாசிக்கணும், கேர்ஃபுல்லாக பழகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுதும் சக்ஸஸ். ஆனால் மற்றவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் சிறப்பு கிடையாது. இதுதான் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய இது. அதனால தான் கன்னியா லக்னத்தில் பிறந்துட்டாலே அவங்க சுயநலமாக இருப்பாங்க. அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னரை வச்சுக்கிறலாம் பார்த்து வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அதில் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய குணத்தையும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாங்க. ஏன்னா அந்த லக்னத்துக்குடைய அதிபதியை வச்சு அந்த நட்சத்திரத்தோட சேர்த்து சொல்லும்போது, ஏன்னா ஒரே இந்த கன்னி லக்னத்துல பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. கண்டிப்பா சொல்ற எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. அந்தந்த நட்சத்திரத்தோடைய கிரகங்களை இணைச்சு நீங்க சொல்லும்போது பார்க்குற மக்களுக்கும் இதற்கான ஒரு இல்லை, அதுதான் யதார்த்தம், உண்மை. நான் அதை தான் முதலே சொன்னேன். ஒவ்வொரு கிரகங்களும் பெர்முடேஷன் காம்பினேஷன், என்ன இல்லை, கோடிக்கணக்கான காம்பினேஷன் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது என்ன பலன். அப்போ இப்போ இவங்க இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா பொதுவாக புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. அறிவு, ஆற்றல் இதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். அங்கே எந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க, அந்த நட்சத்திரமும் இந்த கிரகமும் எப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில் பலன் செய்யும். கண்டிப்பாக இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் செய்யும். இப்போ நம்ம சொல்கிறதுலாம் சில விஷயங்கள்லாம் லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு மாறாதது. ஒரு காலத்தில் இல்லைனாலும் இன்னொரு காலத்தில் அவங்களுக்கு நடக்கும். அவங்களுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும், அவங்க குழந்தையிலேருந்து அவங்க வயதான வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இன்சிடெண்ட்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து தான் வருவாங்க. அல்லது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நடக்காமல் இருக்காது இதெல்லாம்.